எபிசோட் 4 ஸ்டார்டிங்ல ஸ்ரீமதி காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது துரபாபுன்ற ஒரு பையன் ஸ்ரீமதியை போட்டு பயங்கரமா ராகிங் பண்ணிடுறான். நீயும் ஃபர்ஸ்ட் இயர் தான், நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான், என்னைய ராகிங் பண்ணியா சொல்லி ஃபைனல் இயர் பையன்கிட்ட போயிட்டு ஸ்ரீமதியும் சொல்லிடுறாங்க. இந்த பையனை பிடிச்சி ரொம்ப காரமா இருக்கிற மிளகா பஜ்ஜியும் சாப்பிட வச்சிருக்காங்க. இதனால அந்த பையனை நாக்கு எறிஞ்சு போயிட்டு பிரின்சிபல் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். 3500 ரூபாய்க்கு ஃபைன் கட்டுறியா இல்ல 3 நாளைக்கு சஸ்பெண்ட் ஆகிறியான்னு சொல்லி பிரின்சிபலும் கேட்க, நான் 3 நாள் சஸ்பெண்டே ஆகிறேன்னு சொல்லி இவங்களும் சொல்லிடுறாங்க. ஸ்ரீமதியும் ஸ்கூல் ஃப்ரெண்டும் பார் லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஆளையும் மீட் பண்றதுக்காக போறாங்க. பார் லைசன்ஸ்லாம் லக்கி டிரா மாதிரிப்பா, யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம், எத்தனை அப்ளிகேஷன் போடுறாங்களோ அது பொறுத்து தான் இருக்குன்னு இவரும் சொல்லிடுறாரு. ஒரு அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கேட்டா, ஒரு அப்ளிகேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும் பாரு, ஒரு 4-5 அப்ளிகேஷன் போட்டாதான் அதெல்லாம் கிளிக் ஆகும்னு சொல்றாரு. பரவாயில்ல, நமக்கு ஒரு அப்ளிகேஷன்லயே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்க தங்கச்சியோட நகையெல்லாம் வச்ச காசை எடுத்து போயிட்டு இவங்கள லைன்ல நிக்கிறாங்க. முன்னாடி இருக்க லேடி கிட்ட நீங்க எத்தனை அப்ளிகேஷன் போறீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க 4 அப்ளிகேஷன் போறேன்னு சொல்றாங்க. லைசன்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு லாட்டரி டேயும் வருது, அது ஸ்ரீமதி பேர்ல விழல, அதனால அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் பணமும் போயிடுச்சு, தங்கச்சியோட நகையை வேற நான் தேவலாம வெஸ்டர்னே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் போன விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. இதனால இந்த பொண்ணால வீட்டுல சரியா சாப்பிட கூட முடியல. 4 அப்ளிகேஷன் போட்டா அந்த லேடிக்கு தான் லைசன்ஸ் வந்திருக்கும், அவங்க கிட்ட போய் பேசலாம் சொல்லி இவங்களும் போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அது துரபாபு வீடு. ஏற்கனவே 4 பாருக்கு சொந்தக்காரனா இருக்கான், இப்போ இந்த ஒரு பாரம் அவனுக்கு தான் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்ரீமதி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க. உனக்கும் பணம் தேவைப்படுது இல்ல, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி இவனை ஃபோர்ஸ் பண்றான். ஆனா அவங்க ஸ்ரீமதி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு திட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில துரபாபு வீட்டுக்கே வந்துட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டது என் தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். லைசன்ஸ் என்னோட அம்மா பேர்ல இருக்கட்டும், நீ பாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நீ ஸ்டார்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு இவரும் சொல்றாரு. ஸ்ரீமதி ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க வீட்டுல செஞ்சு வச்சிருக்க மொத்த பலகாரத்தையுமே ஒரு குத்த அனுப்பிச்சிடுறாங்க. தங்கச்சி நகையை அடகு வச்ச காசுல மீதி 8 லட்சம் ரூபாய் பணம் இருக்கும், அதை வச்சு இவங்க பாரோட வேலையும் ஸ்டார்ட் பண்றாங்க. பாருக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பண்றாங்க. ஒர்க்கர்ஸையும் ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி தாஜ்மஹால் பார்னு அதுக்கு பேரையும் வச்சிருக்காங்க. ஸ்ரீமதி 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு 5 மாசம் 2 நாள் இருக்குன்றதையும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. பாரோட எல்லா வேலையுமே கரெக்டா முடிச்சிட்டாங்க. பாரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்ல இருந்து சில பேருங்க வந்து சீல் வச்சிடறானுங்க. எதுக்கு இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, என்கிட்ட எல்லா பர்மிஷனுமே இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இந்த பார் நேஷனல் ஹைவேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால தான் சீல் வச்சிருக்கோம், உள்ளதான் ஆபீசர் இருக்காரு, போய் பாருங்கன்னு சொல்றாங்க. இவங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டு காரியம் போயிட்டு தட்டுறாங்க. உள்ள இருக்க ஆபீசரை பார்த்ததுமே ஸ்ரீமதி பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அவனும் கேட்கறான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.